அத்தை என்ன சின்ன பொண்ணு? என்னத்த சமைக்கணும்? உன் இஷ்டம் போல உனக்கு என்ன சமைக்கணும் தோணுதோ அதை சமைமா. எத்தே நீங்க ஏதாவது சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, உனக்கு என்ன சமைக்க தெரியுதோ, உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே சமைச்சு வை. சரிங்க அத்தை, அப்போ சாம்பாரும் அவியலும் செஞ்சுட்டுமா? சரிம்மா, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். ஏக்கா, செல்லத்தாயேக்கா. என்னடி ராணி? ஏக்கா, உன் இஷ்டப்படிதான் இந்த வீட்ல சமையல் நடக்குமா என்ன? உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே செய்ய சொல்ல வேண்டியதானே. இந்த மீன் கறி, இந்த கறி குழம்பு அப்படிதான் செய்ய சொல்லுக்கா. ஏண்டி, அதெல்லாம் நான் சொன்னா அவளுக்கு தெரியலன்னுபா, என்னையே வந்து சமைக்க சொல்லுவா. எதுக்கு? அவ சமைக்கிறத நம்ம சாப்பிட்டு போவோம். அப்போ அவ இஷ்டத்துக்கு சமைச்சா நல்லா டேஸ்டா இருக்குமா? அதையே கேக்குற. அது ஒண்ணும் என் விருப்பத்தோட வாய்க்குள்ள போவாது. ஏதோ சாப்பிடணும் சாப்பிட்டு இருப்பேன். விஷத்தை சாப்பிட மாதிரி கண்ணை மூடி முழுங்க வேண்டியதுதான். எத்தே விஷத்தை போட்டுட்டா? ஏம்மா, எப்படிதாம்மா இந்த சோத்தை சாப்பிடுற நீ? எனக்கு தொண்டைக்குள்ளேயே இறங்க மாட்டேங்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் என் தலையெழுத்து. நீதாம்மா வாயை திறந்து கேட்கணும். நீ வாய் மூடிக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பியா என்ன? ஒருத்தவங்க வீட்டுல ஆள் இல்லனா என்னெல்லாம் பேசுதுங்க பாரு ரெண்டும். இந்த நியாயத்தை கேட்காம விட மாட்டேன். அண்ணி வாங்க, நீ வாங்க. நீ உங்களை பத்தி தான் இப்பதான் பேச ஆரம்பிச்சோம். 4 வார்த்தை நல்லதா பேசிட்டு இருந்தா நீ. அப்படியே ராதிகா, உன்னை பத்தியும் இப்பதான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன். 40 வார்த்தை நல்லதா சொல்லிட்டு வந்திருக்கேன்.